ஸ்மோக்கிங் ட்ராப்ல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும். கண்டிப்பா இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் ஸ்மோக்கிங்கா இருக்கும். ஸ்மோக் பண்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி யாரும் ஸ்மோக் பண்றது இல்ல. உங்களோட நிக்கோட்டின் அளவு வந்து கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அகைன் ஸ்மோக் பண்றீங்க. இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப் வந்து வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நிக்கோட்டினை ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். சிகரெட்ன்றது ஒரு எம்ஜி கிராம் அளவு தான் நிக்கோட்டின் இருக்கும். பட் நீங்க அகைன் ஸ்மோக் பண்ணும்போது உங்க பிளட்ல வந்து நிக்கோட்டின் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ரொட்டீன்ல நீங்க என்னென்ன பண்றீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேக்கப் ஆன உடனே நீங்க ஸ்மோக் பண்றீங்களா, இல்ல ஆஃப்டர் லஞ்ச் இல்ல ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் நீங்க ஸ்மோக் பண்றீங்களா நீங்க நோட் பண்ணுங்க. அதை நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரோட் மேப் போட்டா மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அது ஈஸியா வந்து அந்த ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றது வந்து ஈஸியா பண்ண முடியாது. நீங்க ஃபுல் ஃபோக்கஸா பண்ணா மட்டும் தான் அதை பண்ண முடியும். அதே மாதிரி இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி தான். நிக்கோட்டின் அளவு நீங்க ரெடியூஸ் பண்ண போது உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா அதோட அளவு கம்மியாயிரும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு ஒரு பிலீஃப்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அப்ப மட்டும் இந்த ஸ்மோக்ல இருந்து நீங்க ஈஸி வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த ஸ்மோக்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறதே 50% நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்றதாவோ, ஃபுல் கான்ஃபிடண்டா இருக்கிறதாவோ, இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸ்மோக் பண்ணா, இந்த மாதிரி ஒரு மித்துல இருக்காங்க. இந்த மித்துல இருந்து வெளியே வரும்போது நீங்க இதுல இருந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நீங்க வெளியே வந்திருப்பீங்க. அதனால நீங்க வந்து இதுலயே உங்க 50% நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதனால நெக்ஸ்ட் உங்க பாடிக்கு தேவையான நிக்கோட்டினை ஃபீட் பண்றதை கம்மி பண்ணும்போது உங்க பாடிக்குள்ள இருக்க மான்ஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிரும். அது உங்களை என்ன பண்ணும்னா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதோட உங்களை நேர்வஸ் ஆக்குறதோ இல்ல ஒரு ஃபீலிங் டயர்டா இருக்கிற மாதிரி உங்களை வந்து வச்சுக்கும். அப்படி பண்ணிட்டு அதுக்கு தேவையான நிக்கோட்டினை அதை வந்து இன்டேக் பண்ணிக்கும். அப்படி பண்ணிட்டே இருக்கனாலதான் அது இன்னும் உங்க உடம்புல இருக்கு. நீங்க அதுக்கு அடிக்ஷனா இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த மான்ஸ்டருக்கு தேவையான நிக்கோட்டினை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிரும், உங்களை விட்டு அது போயிடும். இது ஈஸி திங் தான். இந்த விஷயம் நீங்க வெளியே வர்றதுக்கு இது ஒரே ஒரு வழிதான். நிக்கோட்டினை ரெடியூஸ் பண்ணுங்க. உங்க பிளட்ல இருக்க நிக்கோட்டின் அளவு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும், நேர்வஸ் ஆகும். இது ஃபுல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடும். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது எப்படி நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். நீங்க ஸ்வீட்ஸை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணும்போது அந்த டயத்துல உங்களுக்கு ரொம்ப கிராமிங்ஸ் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. சேம் திங் நிக்கோட்டினை ஸ்டாப் பண்ணும்போது அதே தான் நடக்கும். மற்றபடி வேற எதுவும் உங்களை ஆகக்கூடாது. உங்க ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடாது இதை நீங்க ஸ்டாப் பண்றதுனால. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்மோக் ஸ்டாப் பண்ணலாம் உங்களுக்கு உயிர் பெறாது, எந்த ஒரு சீரியஸான ப்ராப்ளம் வந்துட வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பி கான்ஃபிடன்ட், பி ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுங்க, அதை ஸ்டாப் பண்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டாக்ஸிக் ஹேபிட்ல தான் நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். எப்பவுமே நீங்க லைஃபை வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த ஒரு டிபெண்டன்சி வச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா உங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் இந்த டிபெண்டன்சி தேவைப்படும். அதனால நீங்க இதை வந்து இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு திங்க் பண்ணுங்க. அதே டைம்ல இதை நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அகைன் ஒன் திங், ஸ்மோக் பண்ணி தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம ஸ்மோக் பண்ணாம எந்த ஒரு ஒர்க்லையும் ஃபுல் ஃபோக்கஸா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ல அதிகப்படியான உங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்க ஸ்மோக் பண்ணாம அதை ஹேண்டில் பண்ண முடியும். உங்க லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு எந்த ஒரு நிக்கோட்டின் எடுக்காம நீங்க உங்க லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்க லைஃப்ல எந்த ஒரு டிபெண்டன்சி இல்லாம நீங்க லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு நிக்கோட்டின் தேவையே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வரும்போது நீங்க இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணு நினைச்சிட்டு வெளியே வராதீங்க. இந்த ஒரு மான்ஸ்டர்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா மட்டும் தான் நீங்க இதுல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். பிகாஸ் அது அந்த மான்ஸ்டருக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அது எடுத்துக்கிறத விட உங்களுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸோ இல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸோ இல்ல எதுவுமே அது தரப்படுறது இல்லை. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மித்து. இந்த மித்தை நீங்க உடைச்சிட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க ஈஸியா உங்க கோல் நோக்கி ஈஸியா போயிடலாம். ஏன்னா நீங்க உங்க எனர்ஜி அதை ட்ரெயின் பண்றதுனாலதான் உங்க கோல் நோக்கி நீங்க போக முடியாம இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஈஸியா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் குரு.